ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், லாஸ்ட் வீடியோவில் பேசிக்ஸ் ஆஃப் எக்ஸல்ஸ் பார்த்துருந்தோம் இல்லையா? அப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஹவு டு ப்ரொடெக்ட் த ஒர்க் புக் ஆர் ஒர்க் ஷீட். நம்ம எய்ம் என்னது? டு ப்ரொடெக்ட் த ஒர்க் ஷீட் அண்ட் ஒர்க் புக் இன் த கிவன் எக்ஸல் ஃபைல். எக்ஸலே ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. என்னென்ன ஆப்ஷன்ஸ் மூலமாக நம்ம எக்ஸலை ப்ரொடெக்ட் பண்ணலாம் அப்படின்றத முதல்ல பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் மெத்தட் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள். ஃபைலில் போயிட்டு இன்ஃபோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது இல்லையா, இதுல போயிட்டு ப்ரொடெக்ட் ஒர்க் புக் இருக்குது இல்லையா, இதுல போயிட்டு ப்ரொடெக்ட் கரண்ட் ஷீட் அப்படின்னு கொடுக்கணும். இப்போ என்ன ஆகுதுன்னா ஒரு டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகுது. அதில் நீங்கள் இப்போ பாஸ்வேர்டு கொடுக்கணும், கொடுத்துட்டு ஓகே கொடுக்கணும். ஓகே கொடுக்கும்போது ஒரு டயலாக் பாக்ஸ் திருப்பி ஓப்பன் ஆகும். இதில் வந்து ரீஎன்டர் த பாஸ்வேர்டு. அதுக்கு நம்ம திருப்பி நம்ம முதல்ல என்ன பாஸ்வேர்டு போட்டோமோ அதே பாஸ்வேர்டை ரீஎன்டர் பண்ணிட்டு ஓகே கொடுத்துடணும். இப்போ நீங்க இது கொடுத்ததுக்கு அப்புறம் இந்த ஒர்க் புக்ல நீங்க ஏதாவது எடிட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா எடிட் பண்ண முடியாது. நீங்க எடிட் பண்ணணும்னு நினைச்சாலே என்ன ஆகுதுன்னா ஒரு வார்னிங் சைன் வருது இல்லையா, பாத்தீங்களா? அதாவது இந்த ஷீட் வந்து ப்ரொடெக்டடா இருக்குது அப்படின்னு ஒரு வார்னிங் சைன் வருது. அதனால இதுக்கு மேல உங்களால இந்த எக்ஸல் ஷீட்ல எதையுமே எடிட் பண்ண முடியாது. அப்போ எடிட் பண்ணணும்னா திருப்பி அதே மாதிரி ஃபைல் போயிட்டு இன்ஃபோ போயிட்டு ப்ரொடெக்ட் ஒர்க் புக் இருக்குது இல்லையா, அங்க போயிட்டு ப்ரொடெக்ட் கரண்ட் ஷீட் இருக்குது இல்லையா, அதை கிளிக் பண்ணி திருப்பி நீங்க அதே பாஸ்வேர்டை கொடுத்தீங்கன்னா அன்ப்ரொடெக்ட் பண்ணிடலாம். இதுக்கு மேல நீங்க ஏதாவது எடிட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அழகா எடிட் பண்ணலாம். எடிட் ஆகுது பாத்தீங்களா? இதே மாதிரி எடிட் பண்ணிக்கலாம். இது வந்து ஃபர்ஸ்ட் மெத்தட். ஸோ ஃபர்ஸ்ட் மெத்தடோட நோட்ஸை நான் கொடுக்குறேன். பாஸ் பண்ணி வச்சுட்டு நோட்ஸை காப்பி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் செகண்ட் மெத்தடுக்கு போகலாம். செகண்ட் மெத்தட் என்னன்னா அதுவும் ரொம்ப ஈஸி தான். இது இன்டர்னல் மார்க்ஸ், அதாவது ஷீட் இருக்குது இல்லையா, இதுல போயிட்டு ரைட் கிளிக் கொடுத்தீங்கன்னா ப்ரொடெக்ட் ஷீட்னு வருது. இதுலயும் அதே மாதிரி தான் பாஸ்வேர்டு இருக்குது. பாஸ்வேர்டு கொடுத்து நீங்க என்ன பண்ணணும், ஓகே கொடுக்கணும். ஓகே கொடுத்தீங்கன்னா திருப்பி என்ன ஆகும், பாஸ்வேர்டை திருப்பி ரீஎன்டர் பண்ணி கேட்கும். திருப்பி நம்ம என்ன பண்ணணும், பாஸ்வேர்டை ரீஎன்டர் பண்ணி ஓகே கொடுத்து ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம். இதுக்கு மேல நீங்க ஏதாவது எடிட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா திருப்பியும் அந்த பழைய மாதிரி அந்த டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகுது. இதுல எடிட் பண்ண முடியாது. அதுல என்ன காமிக்குதுன்னா இந்த ஷீட் வந்து ப்ரொடெக்டட், அதனால எதையுமே எடிட் பண்ண முடியாது அப்படின்னு காமிக்குது. சரியா? அன்ப்ரொடெக்ட் பண்றதுக்கு திருப்பி அதே மாதிரி தான். இந்த ஷீட் மேல போய் ரைட் கிளிக் கொடுத்தீங்கன்னா அன்ப்ரொடெக்ட்னு ஒரு ஆப்ஷன் வருது இல்லையா, இதுல போயிட்டு திருப்பி நீங்க பாஸ்வேர்ட் கொடுத்தீங்கன்னா திருப்பியும் உங்களோடது வந்து அன்ப்ரொடெக்ட் ஆயிரும். இப்ப நீங்க எடிட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அழகா எடிட் பண்ணலாம். செகண்ட் மெத்தடோட நோட்ஸ் நான் கொடுத்துருக்கேன், காப்பி பண்ணிக்கோங்க. தேர்ட் மெத்தட் எப்படின்னா, ஹோம் டேப் போயிட்டு ஃபார்மேட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது இல்லை, இதை கிளிக் பண்ணீங்கன்னா ப்ரொடெக்ட் ஷீட்னு ஆப்ஷன் இருக்குது பாத்தீங்களா? அப்ப இதுல போயிட்டு இதே மாதிரி தான் பாஸ்வேர்ட் கொடுக்கணும், கொடுத்து ஓகே கொடுக்கணும். திருப்பி என்ன பண்ணணும், ரீஎன்டர் பண்ணணும் பாஸ்வேர்டை, திருப்பியும் ஓகே கொடுத்துடணும். இப்போ என்ன ஆகுது, நம்ம ஷீட்டு திருப்பியும் ப்ரொடெக்ட் ஆயிடுச்சு. இப்போ நீங்க ஏதாவது எடிட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா திருப்பி அதே பழைய மாதிரி இந்த டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும், வார்னிங் சைன் கொடுக்குது. ஸோ இப்போ இந்த ஷீட்டை நீங்க அன்ப்ரொடெக்ட் பண்ணணும்னா திருப்பி ஃபார்மேட்ல போயிட்டு அன்ப்ரொடெக்ட் ஷீட் கொடுத்து பாஸ்வேர்ட் கொடுத்தீங்கன்னா இந்த ஷீட்டு திருப்பியும் அன்ப்ரொடெக்ட் ஆயிரும். நீங்க திருப்பி இப்போ எடிட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அழகா எடிட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஃபோர்த் மெத்தடுக்கு என்ன பண்ணணும்னா ரிவ்யூ டேப்ல போயிட்டு ப்ரொடெக்ட் ஷீட்ன்றது பாத்தீங்களா, இதுல போய் திருப்பியும் பாஸ்வேர்ட் கொடுக்கணும், கொடுத்து ஓகே கொடுக்கலாம். கொடுத்தீங்கன்னா திருப்பி ரீஎன்டர் பண்ணணும் பாஸ்வேர்டை, திருப்பி ஓகே கொடுத்தீங்கன்னா இந்த ஷீட் வந்து இப்போ ப்ரொடெக்ட் ஆயிடுச்சு. இப்போ நீங்க இதுல வந்து எதையுமே எடிட் பண்ண முடியாது. அன்ப்ரொடெக்ட் பண்ணணும்னா திருப்பி அங்க போயிட்டு திருப்பியும் பாஸ்வேர்டு கொடுத்தீங்கன்னா கொடுத்து ஓகே கொடுத்தீங்கன்னா திருப்பியும் அன்ப்ரொடெக்ட் ஆயிடுச்சு. ஃபோர்த் மெத்தடோட நோட்ஸ் இதுதான். ஷீட்ஸை ப்ரொடெக்ட் பண்ணும்போது நமக்கு சில ஆப்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்து நம்ம ப்ரொடெக்ட் இந்த எக்ஸல் ஷீட்டு நம்ம இல்லாம வேற யாராவது ஒருத்தங்க வந்து எடிட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா அவங்களுக்கு எடிட் பண்றதுக்கு சில ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதை நம்ம இப்ப பார்க்கலாம். இதே மாதிரி தான் ப்ரொடெக்ட் ஷீட்டுக்குள்ளாடி போயிட்டு அந்த டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகுது இல்லையா, இதுல வந்து 2 ஆப்ஷன் தான் கொடுத்துருக்காங்க, செலக்ட் லாக் செல், செலக்ட் அன்லாக் செல்னு கொடுத்த ப்ரொடெக்ட் பண்ணிட்டு அதுல இருக்க செல்ஸை செலக்ட் பண்றதுக்குள்ள ஆப்ஷன்ஸ் மட்டும்தான் நம்ம கொடுத்துருக்கோம். ஃபார்மேட் பண்றதுக்கோ இன்சர்ட் பண்றதுக்கோ டெலீட் பண்றதுக்கோ நம்ம எந்த ஆப்ஷனுமே கொடுக்கல. இப்போ நம்ம 2 ஆப்ஷன் கொடுக்கலாம், இன்சர்ட் காலம்ஸ், இன்சர்ட் ரோ. இப்படி கொடுத்து நெக்ஸ்ட் பாஸ்வேர்ட் கொடுக்குறோம்.
கொடுத்து ஓகே கொடுக்குறோம். இப்போ திருப்பி அந்த பாஸ்வேர்ட் கொடுத்து இது ஓகே கொடுத்துட்டோம்னா, இப்போ இதுல வந்து வேற எதையுமே நம்மளால எடிட் பண்ண முடியாது. வார்னிங் சைன் வருது. அதே நேரம் நம்மளால என்ன பண்ண முடியும், ஒரு காலத்தை இன்சர்ட் பண்ண முடியும், இல்ல ஏதாவது ஒரு ரோவை இன்சர்ட் பண்ண முடியும். அதாவது ஒரு தேர்ட் பர்சன் நம்ம இல்லாம வேற ஒருத்தங்க வந்து ஓபன் பண்றாங்கன்னா அவங்களால இந்த மாதிரி எடிட் பண்ணிக்கலாம். அதுக்குள்ள பர்மிஷன் மட்டும்தான் நம்ம கொடுத்துருப்போம். ஒரு ஷீட்டை ப்ரொடெக்ட் பண்ண போறோம். ஆனா இப்ப எனக்கு என்ன தேவைன்னா, இதுல இந்த சப்ஜெக்ட் இருக்குது இல்லையா, அந்த சப்ஜெக்ட் ஒன்ன மட்டும் வேற யாராவது வந்து எடிட் பண்ணலாம், மத்தது எதையும் எடிட் பண்ணக்கூடாது அப்படின்னா என்ன பண்ணணும் நான் இப்ப சொல்றேன். இப்ப நீங்க அந்த சப்ஜெக்ட் ஒன் இருக்குது இல்லையா, இதை எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி வச்சுட்டு Ctrl+1 கொடுக்கணும். இப்போ ஒரு டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகுது. இதுல ப்ரொடெக்ஷன் கொடுத்துட்டு இதுல வந்து லாக்டு ப்ரொடெக்ஷன் வந்து ஆட்டோமேட்டிக்கா இருக்கும். இதை வந்து எடுத்து விட்டுறணும். எடுத்து ஓகே கொடுத்துட்டீங்கன்னா, கொடுத்துட்டு திருப்பியும் போய் ப்ரொடெக்ட் ஷீட் இதுக்கு நீங்க என்ன பண்ணலாம், பாஸ்வேர்டு கொடுத்து ஓகே கொடுத்து திருப்பி ரீஎன்டர் பண்ணணும் பாஸ்வேர்டை. திருப்பியும் ஓகே கொடுத்துட்டீங்கன்னா இப்ப பாருங்க வேற எந்த செல்லையுமே உங்களால எடிட் பண்ண முடியாது. ஆனா இந்த செல்லை நீங்க எடிட் பண்ணலாம், யாருனாலும் வந்து எடிட் பண்ணிக்கலாம். இந்த பர்மிஷன் தான் நம்ம இப்ப கொடுத்துருக்கோம். அதை காப்பி பண்ணிக்கோங்க. ஷீட்டை எப்படி ப்ரொடெக்ட் பண்ணணும்னு நம்ம இப்ப பார்த்தோம் இல்லையா. இப்ப இந்த ஹோல் ஒர்க் புக்கை நம்ம எப்படி ப்ரொடெக்ட் பண்ணணும் அதுதான் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறோம். ஒர்க் புக்குன்னா இப்ப இங்க ஒண்ணு இருக்குது, மார்க் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு இருக்குது, இன்டர்னல் மார்க்ஸ் இருக்குது. இந்த ரெண்டையுமே இது எல்லாமே என்னது ஒர்க் புக் தான். இது ரெண்டு சேர்ந்து தான் ஒர்க் புக். ஷீட்னா இந்த இன்டர்னல் மார்க்ஸ்ங்கிறது ஒரு ஷீட், மார்க் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு ஷீட். இது ரெண்டும் சேர்ந்து வர்றதுதான் ஒர்க் புக். ஒர்க் புக்கை நம்ம எப்படி ப்ரொடெக்ட் பண்ணணும்னா, ஃபைல் போயிட்டு இன்ஃபோ போயிட்டு ப்ரொடெக்ட் ஒர்க் புக் இருக்கு இல்லையா, இதுல போயிட்டு என்கிரிப்ட் வித் பாஸ்வேர்ட் இருக்குது இல்லையா, இதுல நீங்க என்ன பண்ணணும், ஏதாவது ஒரு ஸ்ட்ராங்கான பாஸ்வேர்ட் கொடுக்கணும். கொடுத்து ஓகே கொடுத்துடணும். கொடுத்துட்டு திருப்பி பாஸ்வேர்டை திருப்பி ரீஎன்டர் பண்ண கேட்பாங்க. திருப்பி ரீஎன்டர் பண்ணி ஓகே கொடுத்தா போதும். இப்ப என்ன ஆச்சுதுன்னா இந்த ஷீட்டு மொத்தமா, அதாவது இந்த ஒர்க் புக் மொத்தமாவே ப்ரொடெக்ட் ஆயிடுச்சு. இப்ப நான் க்ளோஸ் கொடுக்குறேன். இப்ப நான் இதை திருப்பி ஓபன் பண்றேன். ஓபன் பண்ணும்போது இங்க பாருங்க, இதுல என்ன கேக்குதுன்னா பாஸ்வேர்டு கேக்குது. வேற யாராலையுமே இதை என்ன பண்ண முடியாது, இனிமே ஓபன் பண்ணி பார்க்கவே முடியாது. இப்ப பாஸ்வேர்டு கொடுத்தா மட்டும்தான் நம்மளால இதை ஓபன் பண்ண முடியும். பாஸ்வேர்டு கொடுத்து இதை ஓபன் பண்ணியாச்சு. சப்போஸ் எனக்கு இந்த ப்ரொடெக்ஷன் தேவையில்லை அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா திருப்பி ஃபைல் போயிட்டு இன்ஃபோ போயிட்டு ப்ரொடெக்ட் ஒர்க் புக்ல என்கிரிப்ட் வித் பாஸ்வேர்டு இருக்குது இல்லையா, இது என்ன பண்ணுங்க, ஜஸ்ட் டெலீட் பண்ணி விட்டா போதும். டெலீட் பண்ணி ஓகே கொடுத்தா போதும். அந்த ஒர்க் புக் ப்ரொடெக்ஷன் போயிடும். ப்ரொடெக்ட் ஒர்க் புக்கோட நோட்ஸ் காப்பி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ரிசல்ட்டையும் காப்பி பண்ணிக்கோங்க. வீடியோல இருக்க கண்டென்ட் எல்லாம் புரியுதுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. யாருக்காவது தேவைப்பட்டுச்சுன்னா இதை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. பை பை.